ஹலோ அல்வி, நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேக்குக்கோட ஒன்ஷா தண்டா பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னா, ஜங்குகோட ஆளுக்கு பர்த்டே நம்ம தயாவுக்கு தான். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பழைய எஃப்எஃப்பை பற்றி கேட்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கேட்காதீங்க கமெண்ட்டில். அப்புறமேட்டா நான் வந்துட்டு டெலிகிராமோட ஐடியை தொலைச்சிட்டேன், பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நியூவாக ஓப்பன் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன்டா. ஸோ டோன்ட் வரி. ஐஜி அக்கௌண்ட்டும் நான் கொடுத்துட்றேன். ஓகேடா, பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் யோகி. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா, தாய்லாண்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ 1 மந்த் ட்ரிப் மாதிரி. பக்கத்தில் யார் இருக்காருன்னு நம்ம அன்பான, அழகான, ஹேண்ட்ஸமான ஜங்குக் தான் இருக்கார். ஜங்குக் ஹாய் சொல்ல பார்க்கலாம். டேய் ஒழுங்காக ஓடி போயிடு, குன்றோனே. அவனை கண்டுக்காதீங்க கைஸ், அவன் அப்படி தான். நாங்கள் யூடியூப் வ்ளாகர்ஸ்னால நாங்கள் தாய்லாண்டுக்கு போய் என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்பெஷல்ன்ட்டு எல்லாமே லைவில் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போதைக்கு நான் லைவை கட் பண்ணிக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணுறான். டேய் என்னடா உனக்கு நானே நல்லா ஜாலியாக பேசுகிறேன், உனக்கு என்ன? டேய் ஆல்ரெடி டயர்டாக இருக்கு யோங்கி, இப்போ எதுக்கு திருப்பி எங்கே போகிறோம்? நம்ம தாய்லாண்டுக்கு போக போகிறோம்டா. அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபிகரும் எப்பா சும்மா நச்சுன்னு இருக்குங்க. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. அதுவும் பசங்க மேலே அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் டான்ஸ் பண்ணுவாங்க பாரு, சும்மா அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும்டா. நீ வர அவ்வளோதான். யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ண சரி, எத்தனையோ விளாக் பண்ணியிருக்கோம். இப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன் தாய்லாண்டு 1 மந்த் ட்ரிப்புன்ட்டு. என்ன தானே அவன் பிரச்சனை? டேய் கோவப்படாதுடா. இங்கே பாரு, நீ வா. தாய்லாண்டில் சூப்பராக மசாஜ் பண்ணுவாங்களாம். நம்ம போயிட்டு அங்கே மசாஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏதோ சொல்கிற. டேய் உன் டயர்லாம் போகணுமா வேணாமா? வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளைட்லேயும் ஏறுறாங்க. நம்ம யோங்கி அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு எங்கே வந்து தாய் மசாஜர் சென்டர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கண்ணை ஒன்று படுது. அப்படியே அங்கே ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்ருக்கான். டேய் இங்கே இருக்க பையன் சூப்பராக மசாஜ் பண்ணுவானாண்டா, பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருப்பான்டா, போயிட்டு அங்கே போய் பார்க்கலான்டா. டேய் யோங்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா, எதுக்கு வழிஞ்சிட்ருக்க? என்னது நான் வலிகிறேனா? இப்போ ஒருத்தன் வலிவான் பார்க்குறியா? பார்ப்போம்டா, தாய்லாந்து போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்கு அப்படியே ஐஸை ரோல் பண்ணிட்டு ஏதோ ஒன்று போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டைமர் ஸ்கிப் ஆகுது. நம்ம யோங்கியும் ஜங்குக்கும் தாய்லாண்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம யோங்கி வந்துட்டு ஸோ யூடியூப் லைவை ஸ்டார்ட் பண்ணுறா. ஹாய் காய்ஸ், எப்படியோ தாய்லாண்டுக்கு வந்தாச்சு. போக போக தான் தெரிய போகுது எப்படிலாம் இருக்க போகிறாங்க, அங்கே என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகே? அப்புறம் அங்கே வந்துட்டு ஏதோ சூப்பரான மசாஜ் சென்டர் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு நானும் நம்ம ஜங்குக்கும் மசாஜ் பண்ணிக்க தான் போகிறோம். ஐ திங்க் நம்ம ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக இருக்கார், அதனால் அவங்ககிட்ட நம்ம ஃபேஸை காட்ட வேண்டாம். எங்கேயும் முறைச்சி காமிச்சிட்டானா நீங்கள் ரொம்ப கோச்சிப்பீங்களே, ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அப்படியே டர்ன் பண்ணிட்டு, பார்த்தீங்களா எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்க போகிறாங்கன்ட்டு. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா இன்னும் என்னென்னலாம் இருக்க போதோ. ஓகே, இப்போதைக்கு லைவை கட் பண்ணிக்கிறேன், திருப்பி லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லோரும் வெயிட்டிங்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவை கட் பண்ணிட்டு பார்க்குறான். டேய் ரொம்ப அலப்பறை பண்ணுறடா உன்னைய. நீ என்ன சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த? மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு தானே சொன்னேன். இன்னமும் யூடியூப்லாம் கிடையாது மச்சான், நம்ம 2 பேர் மட்டும்தான். போயிட்டு அங்கே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்டா. யூடியூப்லாம் தள்ளி வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்ணாங்கட்டி கதை பேசினேன். இப்போ என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் எப்படியோ வந்துட்டோம், சரி சும்மா போகக்கூடாதே, ஒரு விளாக் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சேன். விட்றா கோவப்படாத. சரி சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி உள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யோங்கியும் ஜங்குக்கும் அப்படியே அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு வராங்க. டேய் அந்த பொண்ணை பாட்டு சும்மா கும்முன்னு இருக்கா. இப்போ புரியுதுடா இவளுங்களாம் எதுக்கு கடை வச்சுருக்காங்கன்ட்டு, அப்போ தான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்ட்டு. டேய் தப்புடா, அது மாதிரி பொண்ணை பார்க்கக்கூடாது. ஐயோ எப்பா உத்தமாக சொல்லிட்டான்டா. இப்போ பார்ப்போமா? இதை பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெட்ஸ் போட்டிருப்பான் ஜங்குக்கு, அதை அப்படியே கைட்டி விட்டுறான். டே டேய் குர்றாத அப்படின்னு சொல்லும் போது, இது இல்லாமல் இருந்ததுன்னா நீயா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஹெட்டில் இருக்க ஹேரை அப்படியே கிளிப் பண்ணிட்டு அப்படின்ற
நல்லா தான் இருக்கா, சும்மா கும்முன்னு இருக்கு. சரி வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. வகை வகையா ரகரகமா நெறைய ஃபுட் இருக்கே! அப்படின்னு நம்ம சங்குக்கு போய் சுத்தி பார்க்குறான். இப்ப யோங்கி ஃபுட்ட பார்த்து சொல்ற மாரி தெரியலையே! தெரியுதா? தெரியட்டும். பொண்ணுங்கள பார்த்து தான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஆம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த ஃபுட் நல்லா இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தாய்ல பேசுறான். ஸோ அவனுக்கு தெரியும் லாங்குவேஜ். அந்த பொண்ணு அப்படியே ஜங்க் ஒரு மாரி பார்த்துட்டு, ம் நல்லாருக்கும். ஏன்? உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா ஃபுட்ட? பார்க்கணும் தான். கிடைச்சா நல்லாருக்கும். எப்படி? இலவசமா? இல்ல காசு குடுத்தா? ஹம். எல்லாருக்கும் காசு குடுத்து தான். வேணா உங்களுக்கு வேணா இலவசமா? ஓகேவா? அப்போ நான் இங்க எங்க ரூம் புக் பண்ணணும்? உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரிஞ்சா சொல்லுங்களேன். அப்படியே நீங்களும் என் கூட வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ண பார்த்து விங்க் பண்றான். நம்ப யோங்கியா, ஐய்யய்யோ! கண்ணாடி தான் கழட்டி விட்டோம். ரொம்ப பண்றானே! அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த கண்ணாடி எடுத்து அப்படி போட்டு விட்டுர்றான். நம்ம ஜங்க் அப்படி பிளிங்க் பண்ணிட்டு அப்படி பார்க்குறான். என்னடா! கொஞ்சம் விட்டா அந்த பொண்ணு ரூமுக்கே கூட்டு போயிடுவ போல இருக்கு. ஐயய்ய! நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனா, ரொம்ப பண்றியே! ஆ ஆமால்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பார்த்துட்டு, சாரி கொஞ்சம் அப்படிதான் கண்டுக்காதீங்க. நான் காசு குடுத்தே வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு காசு குடுத்துட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். அந்த பொண்ணு அப்படியே திருத்தன்னு முழிக்குது. இவன் நிஜமாலுமே ஃபுட்ட பத்தி சொன்னானா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அப்படியே 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. என்னடா இவ்ளோ க்ரௌடா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி வந்துட்டு அவன் லைவ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே அந்த லைவ்ல அவன் அப்படியே பேசிக்கிட்டே வரான். அந்த கடை, அது அங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு என்னமோ பேசிட்டு வரான். நம்ப ஜங்குக்கா அதில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணுவான். ஸோ இப்போ ஒரு ஷாப்புக்கு வராங்க. அங்க வந்துட்டு நெறைய பீர் பாட்டில் இருக்கு. ஸோ காய்ஸ் இங்க இருக்க பீர்ல தான் ஒரு பீரு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அத தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனர் கிட்ட திரும்பி அந்த பீர் எடுக்க சொல்றாங்க. ஸோ, ரேட்ட பார்க்குறாங்க. அவ்ளோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அந்த பீர் பாட்டில் ரேட்ல ஒரு காரே வாங்கிடலாம் போல அவ்ளோ ரேட்டா இருக்கு. அப்படியே பொறுமையா நம்ம ஜங்க பார்க்குறான். சாவடிச்சிருவேன்டா, கொன்றுவேன் நீ வாங்குன டேய் வாங்கணும்டா, விலாகுடா, அசிங்கப்படுத்திறாதடா. இவன வச்சுக்கின்னு டேய் பணக்காரங்களா இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடக்கூடாது தெரியும்ல? ஆ காச தண்ணி மாரி யூஸ் பண்ணக்கூடாதாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாய்க்குள்ளயே பேசிக்கிறாங்க. டேய் 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 வாங்கடா பார்த்துக்கலாம். நான் சொல்லிக்கிறேன் அப்பாகிட்ட. நீ வாங்க. ஏதோ சொல்ற, ஆனா உன்ன கொன்றுவேன்டா. நல்லா இல்லண்ணா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு திரும்பி அப்படியே அத வாங்குறான். ஜங்கு அப்படியே ஸ்பெக்ஸ கழட்டிட்டு அப்படியே அந்த ஓனர பார்த்துட்டு, இந்த பீர் மட்டும் நல்லா இல்ல. இந்த பாட்டில் வச்சு மண்டைய உடைச்சிட சொல்லிட்டேன். அவ்வளோதான். கதை முடிஞ்சிரும். காஸ்ட்லியா இருக்கிற மாரி நல்லாவும் இருக்கணும். புரியுதா? ஆ ஆளே மண்டையும் பாரு பண்ணி மூஞ்சி வாயா. அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அப்படியே போறான் வெளில. அப்படியே திருப்பி ஸ்பெக்ஸ் போட்டு, ஆ சரி நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி வாங்க வரோம். அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம யோகி அப்படியே சிரிச்சுட்டு, அவன் கொஞ்சம் அப்படிதான் கண்டுக்காதீங்க. அப்படின்ட்டு அப்படியே வெளில வரான். யோகி அப்படியே திருப்பி வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ காய்ஸ் நம்ம எப்படியோ இது வாங்கியாச்சு ஃபைனலா. நம்ம ரூம போட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லுவேன். என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே போறான். நம்ம ஜங்க் அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கும்போது, இந்த சைடு வேற இடத்துல காட்டுறாங்க. டேய்! ஓனர் வேற வராங்கடா. நம்ம மட்டும் அப்படியே ஓடி போனோம்னு தெரிஞ்சது, அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் வேலைய விட்டு நின்றுவாங்க. தெரியும்ல? டேய் போடா! டயர்டா இருக்கு. இப்போ மொத்தம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மசாஜ் பண்றோம். நம்மளுக்கு யார்டா பண்ணுவா? யாரும் இல்லல்ல. ப்பே! நானா வரல. டேய் 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 வரடா அவ. எங்க எங்க? இதோ வரா பாரு. அப்போ ஒரு குண்டா ஒரு ஆன்டி வந்துட்டு, "டேய் எங்கடா போறீங்க 2 பேரும்? அங்க பாரு எத்தன பேர் வந்திருக்காங்க பாரு. இப்ப எங்க போறீங்க?" எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வருது. நான் போயிட்டு வரேன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடுறான். அப்ப இன்னொரு பையனும், எனக்கும் வர மாரி இருக்கு. நான் வேணா அவன் பயப்படுவான். நானும் துணைக்கு போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். "டேய் நடிக்காதீங்கடா வாங்க. ஆ சேலரி மட்டும் கேட்க தெரியுதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியே பின்னாடியே வருது. 2 பசங்களும் வேகமா அந்த கும்பல்ல அப்படி வேகமா போறாங்க. "டேய் என்னடா குண்டா இருந்துக்கிட்டு இப்படி வாரா? ஐயய்யோ! உருண்டு வந்தா நம்ம 2 பேரும் சட்னி தான் மச்சான். மாட்டுனோம் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த பையன், "டேய் நான் வந்தாலும் நீ எதுக்குடா வந்த? நைஸா என்ன மாட்டி விடுவ?
நாங்கள் வந்துட்டு தனியாக கஷ்டப்படணுமா அவ்வளோதான்டா உனக்கு. ஐயோ இவன் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இவன் என்னடா இவன் கையில் மாட்டேன்னா சும்மா விட மாட்டா போல இருக்கே, முடிவோடு தான் இருக்கா போல. ச்சே, அப்படியே பேசிக்கிட்டு ஒரு பையன் மேலே அப்படியே தொம்மனை எடுத்துடுறாங்க. அந்த பையனை 2 பசங்களும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. எவன்டா அது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான் நிமிந்து. ஐயோ சாரி, தெரியாம இடிச்சிட்டேன் என்ன. நான் போகிறேன். டேய் நில்றா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு என் பீர் பாட்டிலு. ஐயோ 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 என்னோட பீர் பாட்டிலு எவ்வளோ தெரியுமாடா இது. உனக்கு எங்கே தெரிய போகுது மண்ணாங்கட்டி, உன்னை ஏன் கொல்ல மாட்டேன். டேய் டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறான். எனக்கு புரியுது எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கீங்க. நான் இப்போ அந்த கோவத்தை ஹேண்டில் பண்ணுறது நான் நிலமையில இல்லை. நான் இப்போ போனோம். உனக்கு எவ்வளோ அர்ஜென்ட்டான விஷயம் இருந்தாலும் சரி, நீ எப்பட்றா உன்னையா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கலாம் போகும்போது, டேய் பின்னாடி வரா மச்சான் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு வந்த பையன் சொல்கிறான். ஐயோ எப்பா தாயே விட்றா, நீ நான் போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். மாட்டினேன் உன் கையை விட அவ கையில் மாட்டினேன் நசிக்கிடுவாளுங்க, தயவு செஞ்சு விட்றா. ஜாங்கோ விடுற மாதிரி தெரியல. அந்த பையனை அப்படியே டைட்டாக போட்டு செம்மையாக கத்தின்னு இருக்கான். அந்த சைடு நம்ம யோங்கி இதெல்லாம் வந்துட்டு லைவாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் அப்படியே எடுத்துன்னு இருக்கான். ஏன்னா கமெண்ட்லாம் வந்துட்டு செம்மையாக ஃபயராக போயிட்டுருக்கு, செம்மையாக அடிச்சுக்கிறாங்க, நல்லா சண்டை போட்டுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதனால நம்ம யோங்கி ஆஃப் பண்ணாமல் இருக்கான். சரி நிறைய வியூஸ் போகும் அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்கா, டேய் எனக்கு தெரியாது, இந்த அமௌண்ட்டை நீ வச்சுட்டு தான் போகிற. எனக்கு தெரியாது, நீ எப்படியாச்சும் பெரட்டியாச்சும் எனக்கு கொடுக்குறடா, நீ கொடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டே போகணும், இல்லை நான் விட மாட்டேன். எங்க போலீஸை கூப்பிட்றா, கால் பண்ணுறா மச்சான், போலீஸ் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோங்கியை பார்த்து சொல்கிறான். யோங்கியாலாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கு. காய்ஸ் நீங்கள் வேணால் பார்த்துக்கினே இருங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கு செம்ம வெறியில் இருக்கா, அடிச்சிடலாம் போல இருக்கு அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசின்னு இருக்கான். டேய் ஒத்தா ஃபஸ்ட்டு இவனை அடிச்சுட்டு உனக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்துட்டு, டேய் இப்போ எனக்கு தெரியாது, இப்போது அந்த பீருக்கான காசை கொடுத்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த ஆண்டி அப்படியே வருது. மாட்டிக்கினீங்களா, ஒழுங்காக 2 பேரும் வாங்க, இதெல்லாம் அவ்வளோதான், உங்களுக்கு சேலரி கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறானா, இவங்கிட்ட ஃபஸ்ட்டு தப்பிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் அப்படி பிடிச்சி இழுத்து அப்படியே உன்னோட உதட்டில் லைட்டாக முத்தம் குத்துடுறான். ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, லைட்டாக. அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அந்த சட்டையை பிடிச்சிருந்தது அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே விட்டுடுறான். இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் ஓடியே போயிடுறானுங்க. டேய் டேய் நில்லுங்கடா, அந்த அப்படியே அந்த ஆண்டியும் பின்னாடியே போகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே அதிர்ச்சி நிற்கிறான். நம்ம யோங்கியும் தான். டேய் டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்படியே லைவை கட் பண்ணிட்டு, என்னடா என்னாச்சு இப்போ, டேய் பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறான் நம்ம ஜங்குக்கு. அப்படியே எல்லாருமே சுற்றி இருக்க அவனை தான் பார்க்குறாங்க. டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யோங்கி என்ன பண்ணுறான்னா, கீழே அவனோட கண்ணாடி ஸ்பெட்ஸ் வந்திருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கிறான் நல்ல வேலை வடையில். அப்படியே அவன் கண்ணில் அப்படியே போட்டு விட்றான். மச்சான் ஓகேவாடா நீ, அவன் அவன் எப்படி என்ன சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறான். நம்ம யோங்கி பின்னாடியே போகிறான். டேய் கோவப்படாதடா, நீ கவலைப்படாத, இந்த தாய்லாண்டில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தேடி கண்ணு பிடிச்சி அவனை அடின்னு அடித்து உதச்சிடுறோம். என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்லை இது போலீஸ்கிட்டலாம் இட்டு போகக்கூடாது. அவனை பார்த்துக்கிறேன் கண்ணில் படாமலே போயிட போகிறான், பார்த்துக்கிறேன். 1 மந்த் இங்கே தானே இருப்பேன், செத்துற மாட்டான் என் கையில் அவன் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் அப்படி போகிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேருமே வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் வராங்க. நம்ம யோங்கியும் ஜங்குக்கும் செம்ம டயர்டாக அப்படியே பெட்டில் படுக்கிறாங்க. டேய் ஆல்ரெடி செம்ம டயர்டில் இருக்கேன், ஒரு பக்கம் அந்த கம்நாட்டி வர என்னை செம்மையாக டென்ஷன் பண்ணிட்டான். தயவு செஞ்சு திருப்பியும் விலாகுன்னு ஸ்டார்ட் பண்ணாத, என்னை தூங்க விடு. டேய் கவலைப்படாதடா, நாளைக்கு அந்த தாய் மசாஜுக்கு போகிறோம், அப்படியே 2 பேரும் எல்லாம் ஜாலியாக மசாஜ் பண்ணிக்கிறோம். என்ன ரொம்ப ஃபேமஸான இடமாண்டா, நல்லா மசாஜ் பண்ணுவாங்களாம். அது மாதிரி அந்த பையனும் நல்லா சும்மா கும்முன்னு இருப்பானா. அடப்போ ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு முடி அப்படியே படுத்துடுறான் நம்ம ஜங்கு. அவன் செம்ம டயர்டாக இருக்கான். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே ஆகுது.
நம்ம ஜங்குக்கும் யோங்கியும் அப்படியே கிளம்பி அந்த மசாஜ் சென்டருக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அப்படியே வெளில நிற்கிறாங்க. ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட்டம் நிற்கிது. இங்கே 2 பேருமே அப்படியே அதிர்ச்சியா நிற்கிறாங்க. டேய் என்னடா இது, மசாஜ் சென்டரா இல்லை டிராஃபிக்கா, இவ்வளோ கூட்டமாக இருக்கு? ஃபேமஸ்லடா, அதனால் கூட்டமாக தான் இருக்கும். எது, இந்த கூட்டத்தில் வெயிட் பண்ணி இவன் மசாஜ் பண்ணுவார், நாங்கள் அதற்கு வெயிட் பண்ணுமா? என்ன வெயிட் பண்ண முடியாது, போடா. டேய் 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 இரு மச்சான், எப்படி தான் இருக்குன்னு போய் ஒரு தடவை பார்த்துடலாம், ரொம்ப பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. ஸோ அந்த கும்பலில் அங்கே நிறைய சேர் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காடுறாங்க. டேய் ஜங்குக்கு ஒன்று சொல்லுண்டா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேமஸை விட இப்போ யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம்டா. எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். பயங்கரமாக சண்டை போட்டு மாஸ்க் காமிச்சிட்டல, அதை விட அந்த பையன் ஹேண்ட்ஸமாக இருந்தான், அது ஒன்று முத்தம் கொடுத்தது தான் மச்சான் ரொம்ப ஃபேமஸாக போகுது. இன்னமும் இதெல்லாம் கேட்டாமலாம் நடக்கும், சூப்பர் வா ரொமான்டிக் அப்படி இப்படின்றாங்க. டேய் 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 நிறுத்துடா, அவங்க மொத்தத்தில் அசிங்கப்படுத்திட்டல, நீ எதுக்கு ஆஃப் பண்ணாமல் இருந்த? இல்லைடா சண்டை ரொம்ப சீரியஸாக போச்சு, சரி நம்ம மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபரும் என்ஜாய் பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லைடா. இன்னைக்கு அப்படியே குண்டுணும்டா. சே. ஸோ 2 பேருமே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக போயிட்டு போயிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வராங்க. அதில் இருக்க பொண்ணு, எப்பா இப்போ தான் என் உடம்புல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே அவர் கை பட்டோடனே எனக்கு அப்படியே ஏதோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. என்னடா இது, பேச்சே சரியில்லை, ஒரு வேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் ஸ்பெட்ஸை கழட்டி அப்படியே வச்சிடுறான் ஓரமாக பேக்கெட்டில். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் கூட்டம் போயிட்டு நம்ம யோங்கி ஜங்கு கோட்டன் வந்து 2 பேருமே உள்ளே போகிறாங்க. 2 பசங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லும்போது 2 பேருமே உள்ளே வராங்க. நம்ம ஜங்குக்கு உள்ளே வந்தோடனே அந்த கூட்ட பையனை பார்த்தோன்னே அவ்வளோதான், பையன் மட்டை அப்படியே ஃப்ரீஸாக நின்றுட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கான். அவங்க கண் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, விட்டா அந்த கண்ணாலே அப்படியே கொலை பண்ணுறா போல இருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் அந்த பையன் மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஜங்கு கண்ணை பார்த்தே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான். எம்மா என்னம்மா இருக்கான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்து, அவனோட கை, அது தெரியல நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே பார்த்துட்டு வரான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, கூஸ் பாம்ஸ்லாம் ஆகுது அந்த பையனை பார்த்து. என் பேர் கிம், இவன் பேர் பார்க், நாங்கள் தான் உங்களுக்கு மசாஜ் பண்ண போகிறோம், நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூப்பிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். நம்ம ஜங்குக்கா அப்படியே மெய் மருந்து அவனே பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ரூம் இருக்கா, இல்லை அவங்க கண் எதிர்க்க மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். கிம் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ரூம் கொடுத்துருக்கோம், அங்கே போய் மாற்றிட்டு வாங்க. நான் நினச்சேன் அவங்க எதிர்க்க மாற்றணுன்ட்டு, எனக்கு ஓகே தான், மாற்றலான்னு மாற்றுவேன். இல்லை இல்லை இருக்கட்டும் போங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு லைக் ஆகிட்டினே இருக்கும்போது மிஸ்டர் கிம், மிஸ்டர் கிம் உள்ளே வாங்கலாம் ஒரு நிமிஷம். ஐயோ எது கூப்பிட்றான்னு தெரியலையே, பேசினது ஒரு மறக்கமாக இருந்துச்சு, எது கூப்பிட்றான் பிடிச்சி நினச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே வரான். பார்த்தா நம்ம ஜங்கு அப்படியே பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எப்படி போகிறதுன்னு தெரியலையே, அப்புறம் கீழே இருக்கிறதும் கைட்டணுமா இல்லை கைட்ட வேணாமா? கீழே இருக்கிறது நான் கைட்டணும், அப்புறம் இதை இப்படி தான் போடணும். கிம் அப்படி சொல்லிட்டு போகும்போது போகிறீங்களா? இல்லை எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, கூட இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். எங்க இந்த ட்ரெஸ் மாதிரி ரூம், இதில் என்ன பேயா வந்து உங்களுக்கு கடிச்சு கொதற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் அந்த பையன். ரொம்ப தான் பண்ணுறானே, ஆனால் சூப்பராக இருக்கான். ஐயோ இவனா நம்மளுக்கு மசாஜ் பண்ண போகிறான், கையே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, அப்போனா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக மாற்றிட்டு வெளில வரான். ஸோ நம்ம யோங்கியும் மாற்றிடான். யோங்கி வந்துட்டு பார்க் கூட அப்படியே ஒரு பக்கம் அப்படியே பெட்டில் படுக்க வச்சு மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம கீமாடு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே வரான். வாங்க வந்து படுங்க. எங்கே படுக்கணும்? வந்து தலைமலை, ஐயோ கூப்பிடக்கூடாது கிம்மே, கூப்பிடக்கூடாது, பெட்டில் தாங்க வந்து படுக்கணும், வாங்க. தனியாக படுக்கணுமா இல்லை சேர்ந்து படுப்போமா?
சேர்ந்து படுத்தா நான் எப்படி மசாஜ் பண்ணுவேன்? ஆ சும்மா ஃபன். கோவப்படாதீங்க. கோவப்பட்டாலும் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே படுக்கிறான். ஐயய்யோ! மார்க்கமான ஆளிட மாட்டிட்டோம் போலயே! இத்தனை பேரை சமாளிச்சிட்டோம். இவனை சமாளிக்க கஷ்டம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு தலையில தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அவன் தலையை அப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பேச்சு போட ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே படிச்சுட்டு வந்து இங்கே வந்தீங்களா இல்லை சும்மா பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறீங்களா? இல்லை சும்மா படிச்சுட்டு தான் வரோம். ஓ, இதுக்குன்னு படிப்பெல்லாம் இருக்கா? ஆ, ஓகே. உங்களை படிக்கிறதுக்கு ஒரு புக்கு இருந்தால் நல்லா படிக்கலாமே. கேட்கல. ஒன்றும் இல்லை, ஃபன். ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? ஏன்னா அது என் விருப்பம். மாஸ்க் போட்டு தான் இருப்போம். அது ரூல். ஓ, ரூலா? ஏன் உங்கள் ஹேண்ட்ஸமான ஃபேஸை யாரும் பார்த்துருக்கூடாதுன்ட்டா? அப்படிலாம் இல்லை. மேபி அப்படின்னு கூட சொல்லலாம். அழகை பார்த்து யாரும் வாங்கிடக்கூடாதுல்ல. ஓவர் கான்ஃபிடென்ட் பாஸ். ரொம்ப. நான் தான் வாங்கிட்டேனே. கேட்கல. ஒன்றும் இல்லை. சும்மா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம தேங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா அவன் ஷோல்ட்ரு கை அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிட்டே போகிறான். நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி ஆகுது. லைக் பையன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த பில்லோவை எடுத்து என்ன பண்ணுறீங்களா என் தொடையில் வைங்களேன். ஏன்னா கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேங்காய் அப்படி பார்க்குறான் கீழே குமிஞ்சு. ஐயோ கடவுளே, இவனை எப்படி இருக்கான்? பரவாயில்ல, இருக்கட்டும். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா பார்க்குற ஒரு விஷயந்தான். அப்புறம் நார்மலாகவே இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? அதை நான் சொல்லலை. இது நார்மலாக ஆகிறது தானே. அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒன்றும் எம்பாரசிங் ஆவானான்னு சொல்ல வந்தேன். அப்போனா ஒன்றும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமே. சார் கொஞ்சம் அப்படியே திரும்புங்க அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி பக்கம் காமிக்க சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி அப்படியே காமிக்கிறான். அப்படியே முதுகு அப்படியே நம்ம மசாஜ் பண்ண நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி ஒன்றும் நல்லா ஃபீல் ஆகுது. ஐயோ, இந்த கை அப்படியே பொறுமையாக கீழே போய் ஒரு தடவுனா என்னமா இருக்கும். சே, என்ன பண்ணுறது, இங்கே மட்டும் மசாஜ் பண்ணுவானாமே, அங்கெல்லாம் பண்ணக்கூடாதாச்சு. இப்போ புரியுது ஏன் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்ட்டு. இப்படி பண்ணால் எவ தான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசே நினச்சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு கீழேயும் அப்படியே மசாஜ் பண்ணுறீங்களா அப்படின்றான். எங்க கீழேனா? ஐ மீன் இடுப்பை சொன்னேன். நீங்கள் அதுக்கு கீழே போயிடாதீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒன்றும் பின்னாடி தான் இருக்கான். அவன் என்னத்தை சொல்கிறான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இல்லை, பின்னாடி. ஓகே, அப்படியே நம்ம கிம் வந்துட்டு அவன் வேஸ்ட்டை அப்படியே மசாஜ் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் மைண்ட் வாய்ஸில் என்னம்மா இடுப்பு வச்சுருக்கான், என்னமோ பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கே, நல்லா விளைஞ்சி நெளிஞ்சு பயங்கரமாக இருக்கான் பையன். ஆனால் பயங்கரமாக வயிறானே. ஒரு வேளை இல்லாட்டி இப்போ தான் ஒளிவானோ ஏதோ ஒன்று. ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா கொலன்னு முழமாயின்னு வச்சுருக்கான் ஸ்கின்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இப்போ முன்னாடி திரும்புங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கும் முன்னாடி திரும்புகிறான். இப்போ தொடைக்கிட்ட போயிட்டு அப்படியே மசாஜ் பண்ணுறான் நம்ம தயாங். அதுவும் பண்ணும் போது அவ்வளோதான், நம்ம ஜங்குக் துடிச்சிட்றான். நல்லா இருக்குது. ஒன்று நல்லா மசாஜ் பண்ணுங்க. நிஜமா உங்கள் கைக்கு தங்க மோதிரமே போடலாம். அவ்வளோ பயங்கரமாக பண்ணுறீங்க. என்னங்க கை இது? அப்படியே என்னோடய தொடைக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் தள்ளி கையை வச்சு அவ்வளோதான் போலையே, துடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறத அப்படியே வாயில் வெளியே சொல்லிடுறான். அப்படியே கிம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான் ஜங்கு கூட மூஞ்ச. ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து அப்படியே கிம்மோட கண்ணை பார்க்குறான். அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அவன் காதுக்கிட்ட போயிட்டு என்ன
அப்படி பார்க்குற முழுங்கின போலயே. என்ன என்ன பண்ணணும் போல இருக்கா? அப்படின்னு சொன்னோடனே நம்ம கிம் தள்ளி வந்துட்டு, அப்படிலாம் இல்லையே, தேவையில்லாமலாம் பேசாதீங்க, நீங்கள் ஒரு கிளைண்ட் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிலாம் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ கிளம்பலாம். அவ்வளோதானா? நான் நினச்சேன் எனக்கு விடிய விடிய பண்ணுவீங்கன்ட்டு. ஓ, இதை பண்ண மாட்டிங்களா? வேற ஒன்று தான் விடிய விடிய பண்ணுவீங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பையன் வேறு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம கிம்முக்கா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ யோங்கி அப்புறம் அந்த பார்க் இவங்க 2 பேர் வேற ஒரு ரூமில் தான் வந்து மசாஜ் பண்ணிப்பாங்க. இதோ இவங்க 2 பேர் தனி ரூமு. ஸோ நம்ம கிம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. ஓகே, மாற்றிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கூட பையன் யோசிக்காமல் நம்ம கிம் கொடுத்த துணியை கழட்டிட்டு அப்படியே நிற்கிறான். அவ்வளோதான். அப்படியே நம்ம கிம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. என்னன்னா டவல் மாதிரி தான் கொடுத்துருப்பான், அதுவும் கீழே மட்டும் மறைக்கிறதுக்கு. நம்ம கிம்ன நினச்சிருப்பான் அவன் உள்ளாடை போட்டிருப்பான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஜங்குக் போடவே இல்லை. அதனால தான் அப்படி அதிர்ச்சி நின்று பார்த்துட்ருக்கான். அவன் பெட்டில் படுத்துட்டு மசாஜ் பண்ணும்போது கூட அவ்வளோ தெரியல. இப்படி ஒன்றுமே இல்லாமல் எதிர்க்க நிற்கும் போது தான் அப்படியே அதிர்ச்சி நின்று பார்த்துட்ருக்கான். அவனும் திரும்பலை, அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட ஒரு ஷைனஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே அவன் எதிர்க்கே அப்படி பொறுமையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட வந்துட்டு, இப்போ சொல்லு, நீ மயங்கிட்டியா நான் மயங்கின மாதிரி அப்படின்னு கேட்குறான். அப்படியே நம்ம கிம்முக்கு ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்புறம் நாளைக்கு நான் திருப்பி வருவேன், நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். அப்படியே ஸ்பெட்ஸை போட்டு வெளில வரும்போது நம்ம யோங்கி இருக்கான். டேய், எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சா? நல்லதாண்டா இருந்துச்சு, ஓகே தான். டேய், பொய் சொல்லாத, உன் ஃபேஸில் ஏதோ வித்தியாசம் இருக்கே. பையன் மாஸ்க் போட்டிருக்கான், ஓகே தான், நல்லா தான் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு மசாஜை விட எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா லவ்வா அது எப்படிரா பார்த்தோன்னே காதல் வந்துடுமா என்ன? அப்படிலாம் இல்லை, ஏதோ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போது உள்ளே இருந்ததுக்கும் வெளில வந்த ஜங்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம யோங்கியும் ஜங்குக்கும் திருப்பி வராங்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா பார்க்குறான், பார்த்தா நிறைய பேர் பொண்ணுங்க எப்பவும் போல் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவனுக்கு செம்மையாக காண்டாகுது. அப்படியே என்ன பண்ணுறான்னா அவன் ஸ்பெட்ஸை கட்டிட்டு, ஏய் ஏந்திரின்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லி கத்துறான். அவ்வளோ அப்படியே ஏந்திருக்கிறான் ஒன்றும் புரியாமல். இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாது. ஏன் இவன் மட்டும்தான் இவன் மசாஜ் சென்டர் வச்சுருக்கானா? வேறு யாரும் வச்சில்லையா? போங்கடி, அங்கே போங்கடி. இல்லைலாம் இங்கே பார்க்குன்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன்கிட்ட வேணால் போங்க. ஆனால் அந்த கிம் கிட்ட நீங்கள் போகவே கூடாது, புரியுதா? அவன் எனக்கு மட்டும்தான் பண்ணுவான், என்ன உங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டானா? கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நீ யார் சொல்கிறதுக்கு? அது எங்கே விருப்பம், அவனை வந்து சொல்லு, நாங்கள் வேணால் போகிறோம். அவனாம் சொல்ல மாட்டான், அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். இல்லை அவன் என் ஹஸ்பண்ட், மேரேஜ் ஆகிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை காமிக்கிறான். ஜங்குக்கு சும்மா தான் ரிங் போட்டிருப்பான், இதுதான் வெட்டிங் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பார்த்துக்கோ, மேரேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என் பக்கமே வரக்கூடாது, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து அடிக்கிற அளவுக்குலாம் போகிறான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே அங்கேருந்து ஓடிடுதுங்க. டேய், இது ரொம்ப தப்புலாம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது இதெல்லாம் நம்ம கிம் அப்படியே பார்த்துக்கா. ஹே, அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்குலாம் அர்ஜெண்ட்டாக வெளில போகிற வேலை வந்துருச்சான், அதனால் போயிட்டாங்க. அவங்களாம் வேண்டாம், நீ எனக்கு மட்டும் பண்ணு என்ன? அது எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வருமா? அது அவங்கள தான் கேட்கணுப்பா, எனக்கு தெரியாது. மேபி நீ பண்ணுறது அவங்க பிடிக்காம போகலாம், ஸோ வேறு எதுக்கு போகலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான். பார்த்தேன், அவங்க பிடிக்காம போனதை பார்த்தேன், உனக்கு பிடிச்சிருக்கதையும் பார்த்தேன். உள்ளே வாங்க. கிளைண்ட் எல்லாரையும் தொட்டி விட்டு கதை பேசுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இதுவும் கத்தலை அவன். ஸோ அப்படியே இன்றைக்கும் நம்ம ஜங்குக்கு பயங்கரமாலாம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு நம்ம கிம்மும் அப்படியே மசாஜும் பண்ணி விட்றான். ஸோ அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அவன் கண்ணாடி அப்படியே கைட்டு போட்டு, முடிவு பண்ணிட்டேன்டா, நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஜாங்கிரி எனக்கு தான்டா. எது
ஜாங்கிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி எப்படி திரும்பி பார்க்குறான். ஆமாண்டா நல்லா இருக்குல்ல பேர். ஐய புண்ணாக்குமே இருக்கு, நல்லாவே இல்லை. அப்படியா, சரி விடு, ஏதோ ஒன்று ஃப்ளோவில் வந்துச்சுன்னா காலை வாங்கிக்கோ, மற்றபடி நோய் நோயெல்லாம் கேட்காத. இந்த 1 மந்த் இங்கே தானே இருக்க போகிறோம், இந்த 1 மந்த்துக்குள்ளே அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி ஆகணும்டா. என்னத்த நீ கரெக்ட் பண்ணுவேன்? அவன் பேர் தெரியாது, சரியான ஊர் தெரியாது, வீடு தெரியாது, ஏன் அவன் மூஞ்சே தெரியாது. கிம் மட்டும் தான் தெரியும், அதே முழு பேரான் கூட தெரியல. நீ வந்துட்டு அவன் லவ் பண்ண போகிற, இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு, போக போகிற பாரு, அவனை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். யாருன்னு நினைக்கிறடா? ஜங்குக் தானே, ஜங்குக். எனக்கு அது வேணும்னா வேணும், என்ன வேண்டானா வேண்டாம். எனக்கு அது வேணும்னா அது எனக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிறான். ஏதோ சொல்கிற, நடத்து. எனக்கும் அங்கே இருக்க அந்த பார்க் இருக்கான்ல, அவன் லைட்டாக ஒரு கண்ணுன்னு வச்சுக்கியா. ஓகே தான், அவனும் நல்லா தான் பண்ணுறான், நானும் அவன் ஃபேஸெல்லாம் பார்க்கல. நீ மட்டும் என்ன என் கதைக்கு வர? நீ ஏன் அவனோட ஃபேஸ் தெரியல, முழு பேர் தெரியல, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல, எப்பா 2 பேரும் ஒரே மாதிரி தான், எப்படியோ அவனுக்கு கரெக்ட் பண்ண அவ்வளோதானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகேடா, டீல்டா. அப்புறம் நீ வந்துட்டு யூடியூப் வ்ளாகுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்படியே டேஸும் போகுது. நம்ம கிம் கிட்ட வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணுறான், தினைக்கும் போகிறான் சென்டருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம யோங்கியும் நம்ம ஜங்குக்கும் போகிறாங்க சென்டருக்கு தான். ஸோ அப்படியே மச்சான் இன்னைக்கு லைவ் போக போகுதுடா, தயவு செஞ்சு எதுவும் சொதப்பிடாது. என்ன எது லைவா? லைவுன்னு சொல்ல முடியாதுடா, முழுசெல்லாம் காட்ட மாட்டேன், சும்மா கொஞ்சம் காமிச்சிட்டு கட் பண்ணிடுவேன். என்ன நீ ஒன்றும் பயப்படாது, நம்மளோட எதுவுமே தெரியாது, ஆல் சேஃப்டி. ஓகே ஏதோ சொல்கிற. ஓகே மசாஜ் தான், இது ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, ஓகே தான். இது ஏன் பண்ணுறேன்னா நீ ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் ஓலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே திரும்புகிறான். நம்ம ஜங்கு அப்படியே பார்க்குறான், பார்த்துட்டு நீ யார், அந்த கிம் எங்க, அவன் எங்க, லிவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ ஆமாம்மா லீவு தான், நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு மசாஜ் பண்ண போகிறேன். ஆனால் உன்னைய எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெட்ஸை கட்டிட்டு, உன்னை எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டோனே நம்ம யோங்கி, டேய் இவன் தான்டா அந்த பீர் பாட்டில் உடச்சானே அவன் இவன். இது முக்கியமான விஷயம்னா யோங்கி லைவாக ஸ்டார்ட் பண்ணிடுறான். இது வந்து நம்ம ஜங்குவுக்கு தெரியல. எது நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மைண்டில் யோசிச்சு பார்க்குறான். அவள் வந்துட்டு கோவத்தில் இருந்தனால அவ்வளோவா வந்துட்டு ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான், தானே யோங்கி பார்த்துருப்பான். அதனால இப்போ நீ தானாடா அது, டேய் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா அவ்வளோ காஸ்ட்லியான பீர் பாட்டில் உடச்சி போட்டிருப்பேன், அதுவும் உடச்சி போட்டது இல்லாமல் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போறியா, ஒரு சாரி கூட கேட்காம, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். நீ சரியான பொம்பளை பொறுக்கியாக தான் இருப்ப, இல்லை ஆம்பளை பொறுக்கியாக இருப்ப. சீ அசிங்கமா இல்லை இப்போ எதிர்க்க வந்து நிற்கிறதுக்கு, ஆளையும் மண்டையும் பாரு, உன்னை எதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாம் பொருளை எடுத்து அடிக்கலாம் போகும்போது, கோபப்படாதீங்க லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ திரும்பி பார்க்குறான், யோங்கி வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கான். உன்னைய ஃபஸ்ட்டு கொலை பண்ணணும்டா அப்படின்னு நினச்சிக்கினேன். பார்த்துட்டு டேய் வார்னிங்டா, மசாஜ்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லைவ் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இது எல்லாம் முடிச்சுட்டு நீ ஒழுங்கு மரியாதையாக அந்த பீருக்கான காசை கட்டுற என்ன, இல்லைன்னா இந்த கடை இருக்காது, உடச்சி போட்டுருவேன். நீ இல்லைடா எப்படி இருக்க, அந்த கிம் இருக்கான்ல அவன் எவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளினாக நடந்துப்பான் தெரியுமா. நான் என்னதான் வழிஞ்சாலும் பார்த்து பக்குவமா அட்வான்டேஜ் எடுத்துக்காம ஒழுங்காக மசாஜ் பண்ணி விடுவான். பார்ப்போம் நீ என்னத்த பண்ணுறன்ட்டு. சின்ன கேப் இருக்கும்போதே நீ முத்தம் கொடுத்த ஆள் தானே, பொறுக்கி ராஸ்கல். உன் பேர் என்ன சொல்லு, அப்போ தான் இங்கே திருப்பி தப்பிச்சு போனால் அட்லீஸ்ட் பேராச்சு கேட்டு எங்கன்னு தேட முடியும். என் பேர் தயாங், நீங்கள் என்ன தயாங் கூப்பிடலாம், தயாங்கு தான் கூப்பிடுவாங்க, வேறு என்னடா கூப்பிடுவாங்க, நொன்ன குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத் அப்படியே வாங்கிட்டு ட்ரெஸ் பார்த்துலாம் போகும்போது, நான் வேணா உள்ள வரட்டுமா,
ஆ மாற்றி விட ஹெல்ப் பண்ணட்டுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது பொறுக்கி அதான் ஒன்றும் தேவையில்ல என் கை இருக்குது நானே மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். நம்ம தான் அப்படியே சிரிச்சுட்டு நம்ம யோகி என்ன பண்ணுறேன்னா ஃபோன் அங்கே வச்சுட்டு யோகி வெளில போயிடுறான். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஜங்கு அப்படி மாற்றிட்டு வெளில வரான். நம்ம தேங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். ம் வாங்க சார் அந்த பெட்டில் படுங்க, அவன் நான் கூட சேர்ந்து படுக்கட்டுமா? என்னது பொறுக்கி பொறுக்கி சி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்கிறான். நம்ம தேங்காய் அப்படியே பொறுமையாக மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கீங்களே ஸ்கின்னை, நல்லா வழன்னு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க? ஐ திங்க் அவங்களாம் ரொம்ப லக்கி. ஏன்னா இதை அப்படியே தடவி பார்த்துருப்பாங்களே. அப்புறம் நானும் தான் லக்கி, ஏன்னா இப்போ நான் தடவுறேன்ல. லைவ் போயிட்டுருக்கு, என்னை இங்கேயும் என் கையால் உன்னை கொலை பண்ண வச்சிடாத. என்ன வாயை முட்டுற? எப்படி என்னால் வாயை முட்டு இருக்க முடியும்? நீ நல்லா இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரை மசாஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே பொறுமையாக அவன் நெஞ்சுக்கிட்ட போகிறான். இது இருக்கே இப்படி தடவும் போது ஹேய் சே சும்மாங்க சும்மா மசாஜ் எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக தடவிட்டுருக்கான். ஆனால் அப்படியே பண்ணும்போது ஒரு மாதிரி அவனுக்கு வந்துட்டு கிம் கிட்ட கலைச்ச ஃபீல் அவனுக்கு கிடைக்குது. ஆனால் வந்து கடுப்பில் இருந்தனால சரியாக கவனிக்கலை. அப்படியே நம்ம அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே இடுப்புக்கிட்ட போகிறான். உண்மையை சொல்லட்டுமா, என்னடா இடுப்பு வச்சுருக்க? சும்மா அப்படியே இஞ்சி இடுப்பழகண்டா நீ. நிஜமா இஞ்சி இடுப்பழகன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. சும்மா பயங்கரமாக இருக்கே. நீ இப்படியே பேசிட்டு வச்சுக்கேன், உன் பள்ளியெல்லாம் பேந்துரும் சொல்லிட்டேன். கோபப்படாத, கோபப்பட்டாலும் சும்மா இன்னும் சும்மா ஹாட்டாக இருக்கு. இப்போ நான் சொல்கிறேன்டா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உன்னை இப்படி பார்க்கும்போது. ரொம்ப லக்கிடா கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். மேபி அது நானாக கூட இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கனவுல மிதங்கு. உனக்கும் அந்த கிம்முக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வயஞ்சிட்டு இருந்தேன், அவன் எவ்வளோ டீசெண்டாக இருப்பான் தெரியுமா? ஆனால் இப்போ நீயும் தான் இருக்கே வழியிற அப்படி தடவுற. இப்படி தான் எல்லா பொண்ணுங்களும் தடவியோ? சரி எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி ஆகிடாதுல்ல, நீ வேற மாதிரி இருக்கியே. அதுதான் எனக்கு பொண்ணுங்களாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உன்ன மாதிரி பசங்க மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடைக்கிட்ட போய் மசாஜ் பண்ணும்போது தெரியாமல் கை அங்கே பட்டுடுது. ஸோ இந்த தடவை பையன் வந்துட்டு உள்ளாடை போட்டிருக்கான். இது தான் எங்கே நோட் பண்ணுறான். ரொம்ப சேஃப்டியாக இருக்கீங்களோ? நான் வேணும்னா மசாஜ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ஜங்கு கூட ஃபேஸ் கிட்ட போகிறான். அப்படியே ஃபேஸ் கிட்ட போயிட்டு சொல்லட்டுமா, அண்ணி உன்னை கிஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஓட்டேன். நான் கிஸ் பண்ணிட்டு நைட்டு உன்னை பற்றி நினைக்கும் போது செம்ம ஃபீலாக இருந்துச்சுடா. என்னால் அப்படியே உன் ஃபேஸ் மறக்கவே முடியல தெரியுமா? அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போகிற. நீ திட்டினதான் என் காதில் வந்து கேட்டுகிட்டே போகுது. திருப்பி உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கண்ணா. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஆனால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீ என் கண் எதிர்க்க வந்து இப்படி நின்னா என்ன பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். அதுவும் என்கிட்டயே வழியிற. நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப. ஏய் என்ன பேச நீ புரியலையா? என்ன லிப்ஸை சொன்னேன்டா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. இது பாரு அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா செரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறான். நம்ம ஜங்குக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அவனே அறியாமல் அவனும் திருப்பி முத்தம் கொடுக்குறான். அப்படியே 2 பேருமே அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது ஜங்குக்கா அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே வேகமாக எழுந்துடுறான். என்ன பண்ணுற நீ? உன்னைய எனக்கு அப்பவே தெரியும், நீ சரி நான் ஆம்பளை பறிக்க தான் இருப்பேன். அன்னைக்கு அப்படி தான் என்னையும் கேட்காம முத்தம் கொடுத்தேன், இப்போ திருப்பி அதை தான் பண்ணுறேன். இல்லையே, இப்போ உனக்கு கேட்காம கொடுத்த மாதிரி தெரியல, உனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஓகே இல்லை, ஓகே இல்லவே இல்லை. சரி
நான் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன். அந்த கிம் அவன் வந்தால் தான் நான் வருவேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெடிஷ் ஆகிடுச்சு. அப்படியே வேகமாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்பெக்ஸ் போட்டு அப்படியே போகிறான். அப்படியே போகும்போது நம்ம தேங்காய் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து கிட்ட இழுக்கிறான். ஸோ 2 பேர் ஃபேஸும் இப்போ திருப்பி கிட்ட இருக்குது. ஜங்குக்கோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. உனக்கு பிடிக்கலண்ணா அப்படியே ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்படிலாம் நடந்தால் அப்புறம் பயப்பட செய்ய மாட்டாங்க. நீ எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? நான் வேற ஒரே புள்ள வீட்டில். அதனால தான் நான் போகணும், விடு. என்னை யாருன்னு தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லு. என்ன யாருன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்கு கொஞ்சம் அமைதியாகிட்டு அப்படியே பார்க்குறான் பேசியே. நம்ம தேங்க என்ன பண்ணுறான், அப்படியே அவன் கையெடுத்து அவன் மூக்கு வாயின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறான். கண்ணு மட்டும் தெரியுற அளவுக்கு கேட்குறான். இப்போ தான் நம்ம ஜங்கு ஃபேஸை ஒழுங்காகவே பார்க்குறான். ஏன்னா நம்ம தேங்க மேலே இருந்த கடுப்பில் இந்த காஸ்ட்லியான பீர் பாட்டில் வச்சிட்டானே அதே கடுப்பில் அவன் ஃபேஸை ஒழுங்காக கூட பார்த்துருக்க மாட்டான். ரொம்ப கடுப்பாக தான் இருந்திருப்பான். இப்போ தான் பொறுமையாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃபேஸை பார்க்கும்போது தான் தெரியுது. அதுவும் ஐஸை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கிம்மும் தேங்கும் ஒரே ஆள் தான் அப்படின்ட்டு. ஜங்கோட ஹார்ட் பீட் இன்னும் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்போ அப்போ நீ தான் கிம்மா? நான் தான். அது என்னடா இன்னமும் இந்த படத்தில் வந்து கண்ணை பார்த்து காதல் வருதா? நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ரொமான்டிக்காக. நீ வரைஞ்சதும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நைட்டு தூக்கம் இல்லாமல் திருப்பி உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சா அடுத்த நாளே வந்து கண் எதிர்க்கு வந்து நிற்கிற. சரி இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நீ என்னதான் பண்ணுறன்னு பார்க்குறோன்னு பார்த்தா பயங்கரமாக பண்ணிட்ட. தினைக்கும் வர ஆரம்பித்த பொண்ணுங்க வந்தால் பொறாமையில் துரத்தி விட்ட. இப்போது நான் தான் அந்த பையன்னா நீ ஓடுற. இப்போ நான் தான் கிம்முன்னு சொன்னால் இப்போ அதிர்ச்சி நின்றுட்டுருக்க. என்னடா நம்ம விதியில் நம்ம 2 பேரும் தான் பார்க்கணுன்னு இருந்திருக்கு, திருப்பியும் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. அதான் நம்ம மறுபடியும் பார்க்குறோம். புரியுதா உனக்கு? நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா லவ் பண்ணலாம், இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா மேரேஜ் பண்ணலாம், இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தை கூட பார்த்துக்கலாம், அதை விட பிடிச்சிருந்துச்சுன்னா லைஃப் லாங் கூட இருக்கலாம். என்ன சொல்கிற? எனக்கு ஓகேடா, இந்த திமிர் பிடிச்சவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு டபுள் ஓகே. உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பார்த்துன்னே இருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்பெட்ஸை கட்டிட்டு தயாங்க முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொடுத்துக்கிட்டே வாலில் அப்படியே பின்ன ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் கொடுத்துட்ருக்கான் பயங்கரமாக. நம்ம தயாங்களே ஹேண்டில் பண்ண முடியல. அப்படியே பிரேக் பண்ணிட்டு என்னடா அவ்வளோ ஆசையா? எனக்கு ஓகே, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே முத்தம் கொடுத்துட்டே தேங்க அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் அப்படின்ட்டு போர்டை அப்படியே திருப்பி க்ளோஸ்ன்னு பண்ணி வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக முத்தம் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஓகேடா, இதோடு இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் போனால் என்னோடய சேனலுக்கு கொல்லி வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன்டா. ஒன் ஷாட் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு சரியான டைம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் தொண்டை வேறு சரியில்லைடா. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களோட பெரிய ஒன் ஷாட்டோட பார்க்குறேன். பாய் ஆர்மி.